சொல்கிறா. சார் வணக்கம் சார். என்ன சார் நல்லா இருக்கீங்களா? டேய், காலையில் ஆஃபீஸ் போகிற எனக்கு கைக்கு மெகந்தி வைக்கிற, இல்லைனா வாய்க்கு பிராஞ்சி வாங்கி வைக்கிற, என்னை வச்சு நீ என்னதான்டா பண்ணுற? சரி நல்லா கேட்டுக்க. இன்றைக்கி நீ தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் பன்னீர்செல்வம். உன்னை வச்சு தான் இன்றைக்கி ஃபுல் ட்ராமாவும். கிழிஞ்சுது. அப்பப்போ ஃபோன் பண்ணுவேன், இடையில அந்த பொண்ணையும் பேச சொல்லுவேன். அதனால சொதப்பாமல் பார்த்துக்க. சரி ஓகே. புரிஞ்சுது சார். ஒரு நிமிஷம் சார். ஆமாம் இங்கே தான் இருக்காங்க சார். ஃபோனை கொடுக்குறேன் சார். இருங்க சார். சார் ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர் கூப்பிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, நான் ஒரு ரவுண்டு போகிறேன். ரெண்டாவது ரவுண்டில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஸோ குழந்தைய காலையில் கொஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு. செல்லம், நீ சமத்தா உள்ளே போனோம். ஏன்னா நீ உள்ளே போய் எதனா அட்டகாசம் பண்ணினா லிவர் லீவ் போட்டுருவா. அப்புறம் பாபா மர்கையா. பீச் பீச் இல்லை, அது சிவமாயிண்ட பீச். அங்கே அவர் வரத்துக்கு டைம் ஆகும். அதுக்குள்ளே நீங்களும் நானும் டைம் பாஸ் போயிட்டு வரலாமேன்னு. ஓகே ஓகே. இன்னொன்று. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். ஹலோ. என்ன சொல்கிறா? வச்சா என்ன அடிச்சிரு வச்சா. பாத்ரூம் நினைச்சு ஃப்ரிட்ஜை திறந்து ஒன்றுக்கு வச்சுட்டேன் வச்சா. என்னது? மாவெல்லாம் மூத்திரமாகி போச்சு வச்சா. நீ எப்பரா தோசை விட்டு சாப்பிடு. என்ன மன்னிச்சிரு வச்சா. என்ன மன்னிச்சிரு வச்சா. என்ன மன்னிச்சிடுறா. என்னாச்சு? உங்களை இப்படி அலைய வைக்கிறது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு வேலை ஆகணும்னா அலைஞ்சு தானே ஆகணும். கரெக்ட். போகலாமா? ஹலோ மச்சான், நானே வாய் எங்கன்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கேன். கச்சோன்னு எனக்கு ஃபோன் பண்ண. இங்கே இருக்குதுயா. ஹலோ. ஹலோ, நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் வாந்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். வரும்போது லெமன் சோடா வாங்கி வரோம். சாரி நிஷா, எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. நாளைக்கு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே கூட எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்றேன். ஒரு நாள் பூரா வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ண போறேன்னே தெரியல. ஐயோ, வேணும்னு நான் அங்க இங்க அலைய விடுறாண்டி. அப்ப ஏன் பின்னாடி போற? போகாம இரு. வேற வழி, எப்படியாவது அமெரிக்கா போய் ஆகணுமே. ஹே, 2 பேரும் எங்கெல்லாம் போனீங்க? ஆமா, நாங்க என்ன ஹனிமூனை போயிட்டு வந்தோம். கதை கதையா சொல்ல ஒரு வேஸ்ட். அப்ப நாளைக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்கான். போ, என்ஜாய் பண்ணு. நாளைக்கு ஒரு நாள் பாப்பேன். நடக்காட்டி நல்ல நாள் திட்டிட்டு வந்துருவேன். ஐயா, நம்ம மாப்பிள்ளைங்கய்யா. யாரு மாப்பிள்ளையா? ஆமாங்கய்யா. டிரைவர், வண்டி அந்த பைக் பக்கத்தில் போய் நிறுத்து. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, இங்க இங்க இங்க. வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் சார். என்னது சாரா? வாய் நிறைய மாமான்னு சொல்லுங்க. வாங்க உள்ள வாங்க. இல்லை பரவாயில்ல மாமா. யோ டவாலி, நீ போய் மாப்பிள்ள பைக் எடுத்துட்டு வா. இல்லை அர்ஜென்ட்டாக ஒரு விஷயமா போக வேண்டியிருக்கு. ஐயோ வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்களை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? தெரியல மாமா. என்ன மாதிரியே உங்களை பார்த்த உடனே உசிலம்பட்டிக்காரங்கிறது கரெக்டா தெரியுது. நீங்க என்னதான் வெள்ளக்காரத்தோட மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒண்ணு காட்டி கொடுத்துருந்த மாப்பிள்ள. அப்படியா? ஆமா, நீங்க எங்க போறீங்க? சாஸ்திரி பவன். பாஸ்போர்ட் ஆபீஸ்? இல்ல மாமா, நம்ம சரவண பவன் இருக்குல்ல மாமா, அதே மாதிரியே சாஸ்திரி பவன் ஒரு புது ஹோட்டல் திறந்திருக்காங்க. அங்க டிஃபன் கூட நல்லா இருக்குமா? டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குமா? ஓ, வண்டி அங்க விடுயா. இல்ல இல்ல இல்ல, அது சின்ன ஹோட்டல் மாமா, அதெல்லாம் போயிட்டு நீங்க எதுக்கு? நல்லா இருக்காது மாப்பிள்ள. நல்லா ருசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். எனக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். தூத்துக்குடி கருவாட்டில் அப்படியே சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, மிளகு எல்லாத்தையும் சட்டியில் போட்டு இதமாக பதமாக எண்ணெயை ஊற்றி வறுக்கும் போது வரும் பாருங்க ஒரு வாசனை. ஆளை அப்படியே தூக்கிடும் மாப்பிள்ள. ஒரு சட்டி கருவாடை நான் ஒத்தாலு திம்பேன்னா பார்த்துக்குங்களேன். மாமா, நான் அப்படியே இறக்கிறேன் மாமா. அட, நானே உங்களை சாஸ்திரி பண்ண வீட்டில் இறக்கி விட்டு. இல்லை மாமா, எனக்கு அதுக்கு முன்னாடி கொரியர் பண்ணுற வேலை இருக்குது. நான் அப்படியே இறக்கிறேன் மாமா. ரொம்ப வெக்கப்படுறீங்க. அப்பா கொஞ்சம் ஓரமாக நிறுத்து. பார்த்து போங்க. ஓகே மாமா, தேங்க்ஸ்.
for keeping me waiting. நிஷா இல்லை நிஷா Enough. சாரி நான் நீ என்ன செஞ்ச உதவி எல்லாம் போதும். இல்லை நிஷா இப்போ நான் என்ன பேசினாலும் என்ன நீ நம்ப மாட்டேன் என் மேலே கோவமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும் நிஷா நிஷா ஜஸ்ட் வெயிட் நான் பேச பேச உன் கோவம் அதிகமாக தான் செய்யும் நிஷா ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் நீ விடு. நாளைக்கு காலையில் நம்ம மீட் பண்ணுறோம் உன் ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணுறேன் இல்லை இனிமேல் நம்ம மீட் பண்ணவே வேண்டாம் ட்ரஸ்ட் மீ ஓகே நாளைக்கு காலையில் 8 மணிக்கு சாஸ்திரி பவனில் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீ கண்டிப்பாக வரணும் ஓகே பாய் Let it go. ஹாய் Hi. போலாமா பேர் நிஷா சார் ஓகே சார் தேங்க்யூ Thank you so much. ஹாய் டார்லிங் டேய் டிஸ்டர்ப் பண்ணாதடா. என்ன மச்சி லேப்டாப் ஆஃப்ல இருக்கு ஆ? ஆ? இன்னும் ஆனே ஆகலையா? ஐயோ சீ. சரி அதை விடு நானும் நிஷாவும் ஒண்ணா சேர்ந்து அமெரிக்கா போறோம் டேய் அப்படியே போற வழியில நான் துபாயில இறக்கி விட்டு போயிட்டு மச்சான். நான் ஒட்டகம் மேய்ச்சாவது போயிடுச்சுக்கிறேன். இல்லாட்டி உங்க அப்பா என் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவான். தவர் நீ அமெரிக்கா இல்ல ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள போனாலும் சரி தேடி வந்து வெட்டுவான் உங்க அப்பா. யோசிச்சு முடிவெடு. நல்லா யோசிச்சு பார்த்து தான் முடிவெடுத்தேன். ஒன்னா டிராவல் பண்றதுல என்ன இருக்கு? ஓகே. அதான் உனக்கு வேலை முடிஞ்சிருச்சுல, அவனை கட் பண்ணிடு. எது சொல்றதா இருந்தாலும் இப்பவே சொல்லிடு. ஏன்னா எல்லா சூப்பர் ஃபேர் கூடயும் 2 அட்டு ஃபேர் உட்காந்துட்டு ஏதாச்சும் குட்டை குழப்பிட்டு இருப்பாளுங்க. அவன் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான். ப்ராப்பரா ஒரு தேங்க்ஸ் கூட உனக்கு சொல்லல. தட்ஸ் வை ஐ அம் டேக்கிங் அவுட் ஃபார் காஃபி. இன்னைக்கு நான் என் மனசுல இருக்கிறத சொல்ல போறேன் அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் லவர்ஸா பார்க்க போறோம் எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா தான் நான் பண்ணுவேன். எனக்கு கதிரை ரொம்ப பிடிச்சிருக்கு. and he's going to be my best friend. இதுக்கு மேல என்கிட்ட யாருமே எதுவுமே கேட்க வேணாம். got it? சக்கரை ம் சாயங்காலம் எப்படா வரும் மத்தியானத்துக்கு அப்புறம் வரும். அப்ப மத்தியானம் எப்படா வரும் இதாண்டா மத்தியானம் இதாண்டா மத்தியானம் இதாண்டா மத்தியானம். ஆமா அமெரிக்கா போய் எங்க தங்க போற? யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? யாரும் இல்ல மேபி உன்ன மாதிரி பூசா யாரா கிடைச்சதான் உண்டு கதிர் நீயும் என்ன மாதிரி அமெரிக்கா போலன்னு ரொம்ப டென்ஷனா இருந்தல. எனி ப்ராப்ளம்? அது ஒன்றும் இல்லை ஏப்ரல் 18ஆம் தேதிக்குள்ள எனி காஸ்ட் நான் அமெரிக்கா போயே ஆகணும் இல்லை என் லைஃப் தலைகீழ மாறிடும் ஏன் அப்படி? அது ஒரு பெரிய ஸ்டோரி சொன்னா புரியாது அதான் நம்ம நாளைக்கு யூஎஸ் போயிட போறோமே, அப்புறம் என்ன ஃப்ரீயா இருக்க வேண்டியதுதான். அது சரி நானும் உன்னை ஃபர்ஸ்ட் டேலேன்னு பார்த்துட்டு இருக்கேன் அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்றியே எதுக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே சொல்லவே இல்லைல்ல. பத்தியா நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்க. உன்கிட்ட கூட நான் ஏன் அமெரிக்கா போறேன்னு சொல்ல மறந்துட்டேன். எங்க கெஸ் பண்ணி பார்ப்போம். ஹே கம் ஆன் நோ சஸ்பென்ஸ் நீ ஏன் சொல்லிடு ஓகே ஏப்ரல் 18 எனக்கு அமெரிக்கால கல்யாணம். என்ன பாக்குற? இதுக்கு தான் இவ்வளவு நாள் டென்ஷனா அலைஞ்சிட்டு இருந்தேன். இதான் மாப்பிள்ள, பேரு சந்தோஷ். நைஸ். அப்படியே ஃபேஸ்புக்ல சாட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து சந்தோஷ் இதுவரை நேர்ல பார்த்ததே இல்லை தெரியுமா. எல்லாமே ஃபோன் இமெயில்ல தான். என் அக்கா யூஎஸ்ல இருக்கால, சந்தோஷ் அவளை அங்கே மீட் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ப்ரப்போஸ் பண்ணான். அக்காவுக்கும் ஓகே, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அவனால இந்தியாவுக்கு வர முடியல, அதான் நானே யூஎஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கிளம்பிட்டேன். 10 நாள் முன்னாடியே கிளம்பி போயிருப்பேன் தெரியுமா. அந்த பாஸ்போர்ட்னால ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், அதான் டென்ஷன்ல இருந்தேன். கல்யாணமே வேணாம் நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் நீ கல்யாணம் பண்ணணும்னு அமெரிக்காவுக்கு போகிறேன் விதி நமக்குள்ளே எப்படி விளையாடுது பத்தியா நாம் ஏன் சந்திக்கணும் பழகணும் என் மனசை உங்ககிட்ட பறி கொடுக்கணும் உன் பின்னால் சுற்றி வந்தப்போ இந்த உண்மை ஏன் என்கிட்டன்னு மறைச்ச சொல்லுடே. ஹே கதிர், where are you man? நான் இவ்ளோ பேசிட்டே இருக்கேன், ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமெரிக்காவில் கல்யாணம்னா கூட இருக்கிறவங்களாம் பிரிஞ்சு போக வேண்டியிருக்கும்ல அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் பொண்ணுங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சிடணுமா என்ன? அது மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. ஹே மை ஹார்ட்டி விஷஸ் ஃபார் யுவர் மேரிட் லைஃப். இது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. ஹே யுஎஸ் போனது என்ன மறந்துட மாட்டியே? கட்டாயமா என் ஹஸ்பண்டை மீட் பண்ணணும். we should be friends right? Sure. நிறைய வேலை இருக்குப்பா. I'll make a move.
இந்த பொண்ணுங்களே இப்படிதான் பயங்கரமான கேடிங்க. அவளுக்கு கல்யாணம் ஆக போகிற விஷயத்தையே மறைச்சு உன்னை ஒரு ட்ராவல் ஏஜென்சி மாதிரி யூஸ் பண்ணிட்டு அம்போன்னு விட்டு போயிட்டாளடா. தப்பு என்னோட தான்டா. நான் தான் அவளை பற்றி தெரிஞ்சுக்காம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மற்றவெல்லாம் பயோடேட்டா வாங்கி பார்த்துட்டா லவ் பண்ணுறான். அது எப்படா லவ் பண்ண ஆரம்பித்தோடனே முட்டாளாயிடுறீங்க? ஏண்டா உன்னை அவ்வளோ ஏமாத்தியும் அவன் மேலே உனக்கு கோவமே வரலையா? இப்போ எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமா? அவ கூட 20 மணி நேரம் ஒரே ஃப்ளைட்டில் ஒன்றா ட்ராவல் பண்ணுறது தான். அது மட்டும்தான்டா. டேய், நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி வை. ஃப்ளைட்டு நைட்டு 1:30 மணிக்கு. கால் டாக்ஸி சொல்லியிருக்கேன். நான் போய் டாலர்ஸ் மாற்றிட்டு என்ன வந்தேன். மாப்பிள புது மாப்பிள்ளை உட்காந்துருங்க, கிளம்பி வாங்க ஊருக்கு போவோம். இல்லை, நான் நைட் ட்ரெயினில் வந்துடுறேன் மாமா. அதெல்லாம் சரிப்படாது. இப்போ என் கூட வா. இல்லைப்பா, என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. ம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். 11 மணிக்கு உனக்கு ஃப்ளைட்டு, கிளம்பு. இல்லைப்பா, நான் ஏய், கல்யாண மாப்பிள்ளைன்னு பார்க்குறேன், ரொம்ப பேச வைக்காத. வா, கடைசியாக சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஊரில் போய் பேசிக்கலாம். டேய், பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வண்டியில் வைங்கடா. ஏற்றுக்க போங்க. ஏய், வெட்டி வெட்டி தூக்கி வண்டி ஏற்றப்பா. ஏ ராசு, பார்த்தாதப்பா, பார்த்து கொடுப்பாயா. டேய் சொன்னா கேளுடா, என்ன பிரச்சனை ஆகிட போகுது. முதல்ல நீ ஊருக்கு கிளம்பு, அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா சுத்துக்கம்மா, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னத்துக்குனே வைக்கப்படுற? சரிதா, நீ ரொம்ப வெக்கப்பட்டுட்ட. இந்த பாரு கதிரே, காப்பு கட்டியாச்சு, வெளியெல்லாம் எங்கேயும் போக கூடாது, சரியா? எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. எல்லாம் கரெக்டா நில்லுங்க. சரி, சரிங்க சார். ஏய், சிரிக்கணுமா? Shit! சீக்கிரம் கட்டுங்க, நிறைய பூ இருக்கு. ஆமா, போலீஸ் தான் எப்ப வராரு? அவங்க வருவாங்க மதியானம் பஸ் பிடிச்சி. என்னண்ணே காப்பி? என்ன பண்றான் மவன்? அந்த கலப்புல புள்ள தூங்கிட்டு என்ன? மாமா மாமா உங்களுக்கு நாளைக்கு கல்யாணமா? போ. வாடா நம்ம போய் விளையாடலாம். பாத்தியா மவன, புது மாப்பிள்ள மாதிரியா இருக்கான். ஏதோ இள வீட்டுல வந்து நிக்கிற மாதிரில நிக்கிறான். என்னண்ணே நீ ஆத்தோலாத புள்ள, அத போய் கோச்சுக்கிறேன். அப்படி நினைச்சு விட்டதான் தப்பா போச்சு. என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான்னு நீயே கேளு. என்ன செஞ்சுட்டு வந்தியா? ஐயா கதிரே, என்னையா செஞ்சுட்டு வந்த? உனக்கு என்னதான் பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. என்னையா காலையில இருந்து மூஞ்சி வாடி போய் இருக்குது, ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை. அவன் எப்படி சொல்லுவான்? நானே சொல்றேன். உன் மவன் கல்யாணம் வேணான்னு அமெரிக்காவுக்கு ஓடி போவார்தான். நான் தான் பிடிச்சு இழுத்துட்டு வந்தேன். ஐயோ, என்னையா கதிரு, நசுமாவா? உண்டா இல்லையான்னு அவங்கிட்டே கேளு. ஆமாம், எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, அமெரிக்காவுக்கு ஓடி போகிறதா தான் என்ன? அதில் என்ன தப்பு? அதான் அவன் கல்யாணம் ஆனாமன்றான்ல, அப்புறம் ஏன் முடிச்சு வைக்கிற? ஏ கிழவி, சும்மா இருக்க மாட்டேன். இந்த பாரியா கதிரு, பொண்ணு நல்லா இருக்கு, லட்சணமா இருக்கு, நிறைய படிச்சிருக்கியா, நிறைய நகையெல்லாம் போடுறாங்களாம். அதெல்லாம் நான் கேட்டேனா? கல்யாணம் பண்ணிக்கயா. இந்த பொண்ணை கட்டிட்டு உங்க கூட வாழ்ந்தா நானும் காட்டு மிராண்டி மாதிரி ஆயிடணும்னு பயமா இருக்கு. என்னை விட்டுருங்க, எங்கேயா போய் நிம்மதியா ஏன் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு போறேன். ஆமா சொல்றேன். ஏண்டா அதுக்காகடா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம்? பெத்தவன் எப்பவுமே புள்ள நல்லா இருக்கணும் தான் நினைப்பான். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான், அது ஏன் இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். ஏன்பா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? ஆமாண்டா, நீ எவ்வளவு இழுத்துட்டு ஓடி போவ, அதை நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும். அப்படித்தானே? இதோ பாருங்க, என்னால உங்க கூட வாதம் பண்ண முடியாது. எனக்கு அந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. நான் கண்டிப்பா அமெரிக்கா போறேன். கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்றதெல்லாம் போய். ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிக்கிட்டு அமெரிக்கா ஓடி போக பார்த்தேன், கையோட பிடிச்சிட்டேன். அதான் நேசம். என்னையா இது?
அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. டேய் நிறுத்துறா. அந்த பொம்பளை பிள்ளையோட பைக்ல ஒண்ணா போவாராம், சாப்பிடுவாராம், ஊரை சுத்துவாராம். அமெரிக்காவுக்கு போறதுக்கு பிளேன்ல ஒண்ணா டிக்கெட்டை போடுவாராம். கேட்டா நான் யாரோ அவ யாரோன்னு வரான். டேய் உங்க அப்பனுக்கு 10 வயசுல காது குத்தியாச்சு. நீ எங்க போன, அவளோட என்ன பண்ணேன்னு 4 விவரமா சொல்லட்டுமா? இல்லப்பா, அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு. அவ அமெரிக்கா போகணும்னா அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு அவளுக்கு ஒன்றும் இல்லப்பா. காதலிக்கிற எவன்டா தைரியமா அப்பங்கிட்ட ஒத்துட்டு இருக்கீங்க? அவ யாரா வேணாலும் இருந்து தொலைட்டோம். நான் பத்திரிகை அடிச்சு ஊரை கூட்டி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். நான் சொல்ற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அமெரிக்காவுக்கு போ, இல்ல ஆப்பிரிக்காவுக்கு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி ஓட பார்த்த பெத்த பிள்ளைன்னு கூட யோசிக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தில் அவளால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணை என்ன பண்ணீங்க? சொல்லுங்கப்பா, என்ன பண்ணீங்க? I have started. Yeah. ஏன்பா இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க? அவளுக்கு அமெரிக்கால கல்யாணம். உன்னோட தானே? அவளுக்கும் இன்னொருத்தனுக்கும் அமெரிக்கால கல்யாணம். அதுக்காக தான் அவன் அமெரிக்கா போறா. என்னடா புதுசா கதை சொல்ற? ஷோ, உங்களுக்கு எப்படி சொல்லி நம்ப வைக்கிறதுனே தெரியல. முதல்ல அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. நான் தான் இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அது. ஏண்டி, இவருக்கு தான் அறிவு இல்லைன்னா புருஷனுக்கு அறிவு இல்லை. இவர் சொல்லிட்டாருன்னா உடனே அவர் செஞ்சிருவாரா? பாருங்க, அந்த பொண்ணு அமெரிக்கா போகாம அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. முதல்ல எல்லாத்தையும் நிறுத்தி தொலை. குடுமாயாது உனக்கு லவ் பண்ண ஆளா கிடைக்கல. ஜட்ஜோட மாப்பிள்ள, இன்ஸ்பெக்டரோட மச்சான், உன்ன சும்மா விட்டுருவாங்களா? எதனாவது காசு வாங்கிட்டு ஒதுங்கி போக வேண்டியதானம்மா. நான் வண்டியை சீர ஓட்டினா. எங்க வச்சிருக்கீங்க அந்த பொண்ணை? நெல்லூர் குண்டப்பா ரைஸ் மில்ல தான். நெல்லூரா? ఏం కావాలి? ఏమిట్రా మీరు చేసేది? పాపం ఆ అమ్మాయిని వదిలేయండిరా. వెళ్ళి నీ వాచ్మెన్ పని చూసుకోపో. నాశనం అయిపోతారా. హలో సార్. ఏంది? ఉండప్ప రైస్ మిల్. అలా నేరుగా వెళ్ళి ఎడం వైపు తిరగండి. లెఫ్టా? అవును, లెఫ్టే. హలో బాస్, ఎలా పొన్న కుట్టు வந்தாங்களா? నాకు తెలియదండి. నిషా, నిషా, నిషా. ఎవరు వచ్చారో చూడరా. சார், இங்க நிஷான்னு ஒரு பொண்ணு. అలాంటి వాళ్ళు ఎవరు లేరు ఇక్కడ. పో. பாருங்க, அவன் இங்க தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். வழியை விடு. లేరని చెప్తున్నాడు. పోరా. ஏய், மரியாதையா சொல்றேன், வழியை விடு. ఒకసారి చెప్తా అర్థం కదా. పోరా. చెప్తున్నాను కదా. నిషా, నిషా, నిషా. நிஷா, எங்கடா வச்சிருக்கீங்க அவளை?
వాళ్ళలో వాళ్ళే కొట్టుకుంటున్నారమ్మా. వాళ్ళ కంట పడకుండా నువ్వు తప్పించుకొని పారిపోమ్మా. జాగ్రత్తగా వెళ్ళమ్మా. నిషా నిషా ஏன்டா இப்படி செஞ்ச? நான் என்னடா தப்பு பண்ணேன்? உங்களோட ஃப்ரெண்டா பழனதுக்கு இதானே செய்யற மரியாதையா? இல்ல நிஷா, ஜஸ்ட் லிசன். Just stop it. போய் எல்லாமே போய். நீ ஒரு third rated criminal. என்ன பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்க. நான் உன்னை லவ் பண்ணேனா? உன் கூட ஓடி போகிறதனா? சொல்லடா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உன்னால என் கல்யாணம் நின்று போச்சு. இதுக்கு தானே இவ்வளவு டிராமாவும்? அப்படி நான் என்னடா தப்பு பண்ணேன்? உன்னொரு ஃப்ரெண்டா நம்பி 10 நாள் பழகி இருப்பேனா? அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நிஷா ப்ளீஸ், நான் என்ன Enough. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. இனிமே உன்னை என் லைஃப்ல திரும்பி பார்க்கவே கூடாது. Get lost.